தனுஷ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே வந்து டைரக்டர்ஸோட பசங்க தான். ஆனால் விஜய் சார் பார்த்தோம்னா அவர் வந்து வெல் ட்ரெயினடு பக்காவாக அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கட்டும், ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து கற்றுக்கிட்டு உள்ளே வந்தார். அவர் வந்து விஜய் சார் வெல் ட்ரெயின்டு. இவர் வந்து எதுவுமே ட்ரெயின் இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் சினிமாக்குள்ளே வந்தார். என்ன அப்படின்னா, இந்த மூஞ்சை வச்சு நான் வந்து நடித்து காட்டுறேன்டா, நின்று காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுவார். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தான் வந்து சரியா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஓஎஸ் கார்டன்ல வீடு. ஸோ அது மாதிரி சிம்பு அவர்களுக்கு மேலே அப்படி வந்து ஒரு படி மேலே வைக்கிற நிலைமைக்கு வந்து அவருடைய திறமை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து தனுஷ் அப்படிங்கிறவரை வந்து நடிகர் தனுஷ் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 2 விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று, ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசின விஷயங்கள் கிட்டத்தட்ட அவருடைய அந்த 22 வருஷம் அந்த சினிமா ஜேர்னி எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து பேசினார். இன்னொன்று, ராயன் படம், இந்த படம் எப்படி வரப்போகுது, ஃபேன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்டை வந்து தரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேச போகிறோம். ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசின விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டார் படத்தில் ரீசெண்டாக வந்த ஸ்டார் படம் கவின் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த மூஞ்சை வச்சு நான் வந்து நடித்து காட்டுறேன்டா, நின்று காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுவார். இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடிகர் தனுஷ் அவர்களுக்கு தான் வந்து சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார் படத்தில் கவின் அவர் சொன்ன அந்த டைலாக்கு, அந்த முக கேலி இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா விஜய் சாருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், இது வந்து விஜய் சாருக்கு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் சார் தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவருடைய முகத்தை வந்து உருவ கேலி பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அந்த பத்திரிகையில் அந்த காலகட்டத்தில் விஜய் சாரை பற்றி எழுதினவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரசிக்க தெரியாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் சார் வந்து வந்த காலத்திலே வந்து மனுஷன் சூப்பராக தான் இருப்பார். இவங்க வந்து ரசிக்க தெரியாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர், நம்ம ப்ளூ சட்டை மாறன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டதுனால அது அன்னைக்கு அந்த பத்திரிகையில் வந்து அது ஒரு சர்ச்சையாகி இன்னைக்கு வரையும் அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தனுஷ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருமே வந்து டைரக்டர்ஸோட பசங்க தான். ஆனால் விஜய் சார் பார்த்தோம்னா அவர் வந்து வெல் ட்ரெயினடு பக்காவாக அவர் வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கட்டும், ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து கற்றுக்கிட்டு உள்ளே வந்தார். வந்த காலகட்டத்திலே வந்து அவருடைய ஃபேஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அவருடைய ஃபேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த குறையும் இல்லை. கொஞ்சம் வந்து அவருடைய ஸ்கின் டோன் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ரஜினி சார் என்ன மாதிரியான விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணாரோ ஸ்டார்டிங்கில், அது மாதிரியான ஒரு விமர்சனம் தான் ஃபேஸ் பண்ணாரோ தவிர, இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து வந்து எப்படி பார்க்கணும் அந்த அளவுக்குலாம் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மோசமாலாம் வந்து விஜய் சார் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு படமோ செகண்ட் படம் அந்த காலகட்டத்தில் வந்த படத்துலேயே விஜய் சார் பார்த்தோம்னா அவர் ஆடுற டான்ஸு, இந்த மூமெண்ட்ஸு, அவர் பாடுற பாட்டுக்கெல்லாம் வந்து அப்போவே வந்து ஃபேன்ஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையில் தப்பாக எழுதுறதுனால, அதை ரசிக்க தெரியாமல் எழுதுறதுனால அது வந்து ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே இந்த ஸ்டார் படத்தில் வந்து அந்த முக உருவ கேலி, இந்த முக அமைப்பு, இதை வச்சு கேலி பண்ணதுக்கு ஒரு நடிகருக்கு இது கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லணும்னா அது தனுஷ் சாருக்கு மட்டும்தான் வந்து கரெக்டாக பொருந்தும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் விஜய் சார் வந்து ஒரு அப்பா டைரக்டரோட பையனாக இருந்தாலும், தனுஷ் சார் வந்து ஒரு டைரக்டரோட பையனாக இருந்தாலும், அவர் வந்து விஜய் சார் வெல் ட்ரெயின்டு. இவர் வந்து எதுவுமே ட்ரெயின் இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் சினிமாக்குள்ளே வந்தார். அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு வந்து நடிக்க பிடிக்காத தனுஷ் சாரை கூட்டிகிட்டு வந்து நீ நடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு பிடிச்சி தள்ளி விட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா தனுஷ் சாருக்கு வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. அவரை கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் பல பேர் வந்து அவரை கேலி பண்ணி இது மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் அவர் இந்த ராயன் ஆடியோ லான்ச்சில் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து இன்னொரு ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருக்காரு. நம்ம மைனஸ் எல்லாம் நம்ம ப்ளஸ் ஆகிட்டாலே அதுவே ஒரு பெரிய இதுதான், நமக்கான ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அவர் எதெல்லாம் ஸ்டார்டிங்கில் தனுஷ் சாரை வந்து மைனஸ்னு சொன்னாங்களோ, அவருடைய ஒல்லியான ஒரு பாடியாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த முகமாக இருக்கட்டும், என்ன இது பார்க்குற சின்ன பையன் மாதிரி. ஆனால் தனுஷ் சாரும் வந்து பார்த்தோம்னா துள்ளுவத இளமை படத்தில் நல்லா தான் இருப்பார். இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒரு 16 வயசு பையனை 36 வயசு பையன் மாதிரியே இல்லை இப்போ இருக்கிற தனுஷ் மாதிரி அந்த காலத்தில் எதிர்பார்த்தது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ 16 வயசில் அவர் வரும்போது வந்து ரொம்ப ஒரு நல்லா தான் இருப்பார். அவரை வந்து அப்போவே வந்து பார்த்தோம்னா இந்தியன் ப்ரூஸ்லி, இந்த முகம் வந்து பார்த்தோம்னா ப்ரூஸ்லி மாதிரி இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த காதல் கொண்டேன் அப்படிங்கிற படத்தில் அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவர் வந்து ஓவராக ஒரு இன்ட்ரோட் மாதிரி, அவர் வந்து ஒரு மாதிரி பயந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால தான் அவர் வந்து கலாய்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில். ஆனால் அந்த படத்திலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவே வந்து ஒரு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அவருடைய நடிப்பு அப்போவே வந்து இந்த பையன் வேறு லெவலில் வருவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக பல படங்கள், ஆர்ட்டு, கமர்ஷியல், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு
தவிர்க்க முடியாத அதாவது ஒரு உச்ச நட்சத்திரமாக வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தனுஷ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபேன் பேஸ் கிட்டத்தட்ட அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், விக்ரம் சார் இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும், ஆனால் அஜித் சார், விஜய் சாருக்கு அளவுக்கு இல்லைனாலும் அவங்களில் ஓரளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வண்டியில் ஸ்டிக்கர் ஒட்டுற அளவுக்கு, தனுஷ் அப்படின்னா டேட்டு குத்துற அளவுக்கு ஒரு தனுஷ் வெரியன்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய படங்கள் அப்படிங்கிறது இருந்தது. அது மாதிரி இந்த ராயன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அவர் பட்ட அந்த அவமானங்கள், நிறைய சர்ச்சைகள். ஜென்ரலாக தனுஷ் அப்படின்னாலே பல சர்ச்சைகள் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொய்யான அவதூறுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படின்னும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நடிகர் நடிகைகளுக்கு டைவர்ஸ் அப்படின்னாலும் இதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லூசுத்தனமான ஒரு டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு உடைக்கிற விதமாக சொல்லியிருந்தாரு. அப்புறம் குறிப்பாக இந்த போயஸ் கார்டனில் வீடு. ஸோ அது மாதிரி இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான். சென்னையில் நம்ம எந்த ஏரியாவாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு இடங்களில் ஒரு அவென்யூஸ், கேட்டட் கம்யூனிட்டின்னு ஒரு பெரிய பெரிய பங்களா வச்சு சில வீடுகள் இருக்கும். அதே ஏரியா பக்கத்துலேயே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு ஆசை தான். அவரும் ஒரு காலத்தில் ரஜினி சாரை பார்த்து வியந்து, ஜெயலலிதா அவர்களுடைய வீடெல்லாம் பார்த்து வியந்து நம்மளும் ஒரு நாள் இப்படி வரணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருந்தார். இது எல்லாத்துக்கும் மேலே அவருடைய குருவா, அப்பாவா, அண்ணனா, எல்லாமே ஒரு டீச்சராக எல்லாமே இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் செல்வராகவன் அவர்களை ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல பேசியிருந்தார். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும், இதுக்கும் மேலே நமக்கு மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சரு, ஒரு சிம்பிளான ஒரு பதில். நம்ம வேலையை பார்த்தா போதும். ஸோ நம்ம யாருக்கும் நம்ம நல்லவங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லியிருந்தார். உண்மையாகவே அந்த ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு அஜித் வெறியனா. எனக்கு அஜித் அப்படின்னா சிம்பு அப்படின்னா இது வேறு கிடையாது. எப்படி ஏன்னா ஒரு சென்னை சூப்பர் கிங்கில் தோனி, இந்த பக்கம் ரெய்னா அப்படின்னா தோனி பிடிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெய்னா பிடிக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அது மாதிரி அஜித் பிடிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பு அப்படிங்கிறவருக்கு ஒரு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் கட்டத்தில் சிம்பு அவர்களுக்கு மேலே அப்படி ஒரு படி மேலே வைக்கிற நிலைமைக்கு அவருடைய திறமை அப்படிங்கிறது. ஸோ அந்தளவுக்கு தனுஷ் அப்படிங்கிறவரை ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணுறது. ஸோ பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அவரே சொல்லியிருப்பார், இங்கிலீஷ் தெரியாத என்ன ஹாலிவுட் படத்தில் நடிக்க வச்சு அழகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அவருடைய ஃபேன்ஸ்க்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆக்டர். ஸோ ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் சொசைட்டியில். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ராயனோட ஆடியோ லான்ச்சில் பேசப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் ராயன். ஸோ இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் நம்ம மியூசிக் பண்ணுறாரு. ஸோ சாங்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் வந்திருக்கு. பிஜிஎம் எல்லாமே சும்மா வெறித்தனமாக வந்திருக்கு. இங்கே என்ன அப்படின்னா தனுஷ் மாதிரியான ஒருத்தர் பார்த்தோம்னா தன்னோட ஃபேன்ஸ் எப்படி வச்சிருக்காருன்னா, ஒரு படம் திடீர்னு ஒரு நையாண்டி கொடுப்பாரு, திடீர்னு ஒரு வேலையில்லா பட்டதாரி கொடுப்பாரு, திடீர்னு ஒரு தங்கமனு மகன் கொடுப்பாரு, திடீர்னு பார்த்தோம்னா ஒரு வடச்சென்னை கொடுப்பாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக மிக்சடாக வச்சிருப்பாரு அவரோட ஃபேன்ஸை. ஆனால் இப்படி இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ்க்கு ஒரு வெறித்தனமான தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட்டு, ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபேன்ஸ்க்கு. ஏன்னா அவருடைய பர்த்டே பார்த்தோம்னா வர ஜூலை 28, இந்த படம் பார்த்தோம்னா 26. ஸோ ஒரு ஃபேன்ஸ்க்கு இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா தன்னோட தலைவனோட பர்த்டேவும் வருது, படமும் வருது. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வெற்றிமாறன், செல்வராகவன் இது மாதிரியான ஒரு ராவான டைரக்டர்ஸ் கூட இது வரைக்கும் ஒரு ஆக்டராக நடித்தவர். அவருக்கு தெரியும் தனுஷ் அவர்களுக்கு இவங்க எல்லாம் எப்படி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. வெற்றிமாறன், செல்வராகவன், அவருடைய செல்வராகவன் அவர்கள் புதுப்பேட்டை, வெற்றிமாறன் அவர்களுடைய வடச்சென்னை, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ராவான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஒரு கேங்ஸ்டர், ஒரு சண்டை, இது மாதிரியான கான்செப்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட இருந்து கற்றுக்கிட்டவர் தனுஷ் அவர்கள். ஒரு டைரக்டராகவும் சரி, இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி எடுத்தார், அது கம்ப்ளீட்டாக வேறு சப்ஜெக்ட். ஸோ ராயன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வெற்றிமாறன் அவருடைய டச்சு, செல்வராகவன் அவர்களுடைய டச்சு, இது எல்லாமே இந்த ராயனில் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை தனுஷ். இதை எழுதி இயக்கியது தனுஷ் அவர்கள் தான். ஸோ அவருக்கு எப்படி என்னென்ன நம்ம ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, இதை தவிர்த்து நியூட்ரல் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, இது தவிர்த்து இந்த தமிழ் சினிமாவுக்கு என்ன தேவை, இந்த பேன் இண்டியா கான்செப்ட் ஒட்டுமொத்த இந்த ஆர்ட் சினிமாவுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சு பார்த்து சும்மா செதுக்கி இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராயன்
எஸ்ஜே சூர்யா, உள்ளுக்குள்ளே வந்து பல நடிகர்கள் இருக்காங்க. அவருடைய அண்ணன் செல்வராகவன், தனுஷ் அவர்கள், காளிதாஸ், ஜெயராம், சந்தீப் கிஷன், பல நடிகர்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு பேக்கேஜாக தியேட்டரில் வந்து ஒரு பெரிய சம்பவமாக இருக்க போது. ஸோ 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, ராயன் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலி ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்களை வந்து பார்த்தோம்னா ஒரு அண்ணா அப்படின்னு வந்து கூப்பிட தோணும். அவருடைய அந்த முக அமைப்பா, இல்லை அவருடைய அந்த காலத்துலேருந்தே அவருடைய அந்த உருவமா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதோ வந்து என்னோட ஃபேமிலியிலே ஏதோ பக்கத்தில் இருக்கிறவர் மாதிரி ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும் தனுஷ் அவர்களை. ஸோ அவரை மட்டும் எனக்கு வந்து ஒரு அண்ணா அப்படின்னு கூப்பிட தோணும். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு நடிகர் தனுஷ் அவர்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருடைய ராயன். ஸோ நானும் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ராயன் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.